காணும் பொங்கலை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் குடும்பத்துடன் கூடி மகிழ்ந்தனர். மணல் பரப்பில் விளையாட அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடலில் குளிக்க போலீசார் அனுமதிக்கவில்லை. மெரினா கூட்டத்தில் காணாமல் போன 8 குழந்தைகள் மற்றும் ஒரு முதியவர் குடும்பத்தினருடன் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டனர். ஏறத்தாழ 1 லட்சம் பேர் மெரினா கடற்கரையில் கூடியதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் கடந்த ஆண்டை காட்டிலும் குறைவான எண்ணிக்கையில் மக்கள் வந்ததால் வியாபாரம் குறைந்துவிட்டதாக கடற்கரையோர வியாபாரிகள் தெரிவித்தனர். ஃபஸ்ட் டைம் வரையும் யாரும் கூட்டி வந்ததில்லை. இது வரைக்கும் என்னை இந்த மாதிரி கிரௌட நான் பார்த்தது இல்லை. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமாக சொல்லி ஆகணும், இங்கே ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பாதுகாப்பாக இருக்காங்க. அது முக்கியமான போலீஸ் தான் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பில் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி தண்ணிகளை விடல, தண்ணிகளை விடலாம் உங்களுக்கு அலைகள் ஜாஸ்தியாக வரனால நீங்கள் விடல, ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி வந்து உங்களுக்கு, அதனால விடல வந்து உங்களுக்கு. பீச் உள்ளே போக முடியலங்க, அவ்வளோ க்ரௌட். ஆக்சுவலி சேம் எக்ஸிபிஷன்லேயும் அவ்வளோ க்ரௌட் தான். ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இந்த இயர். போன வருஷம்லாம் செம்ம கூட்டம், நல்ல வியாபாரம். இந்த வருஷம் கூட்டமும் இல்லை, வியாபாரமும் இல்லை. என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்த வருஷம் கூட்டம் இல்லாத? அங்கங்க பொருள் காட்சி எல்லாமே ஓபன் பண்ணனால இங்க ஜனம் இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களுக்கு ஊருக்கு போனவங்களாம் வந்துட்டாங்களா? இல்ல, எல்லாம் ஊருக்கு நிறைய பேர் 10 நாள் லீவுன்றனால நிறைய பேர் ஊருக்கு போயிட்டனால இந்த வாட்டி ஜனம் இல்லை. எவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணீங்க? நீங்க எவ்வளவு வியாபாரம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு 5000 ரூபாய் வியாபாரம் ஆகணும்னு நினைச்சேன். 1000 ரூபாய் கூட வியாபாரம் ஆகல.